வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எக்ஸல் ஐஏஎஸ் அகாடமி. குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீயாக ஆன்லைனில் மாடல் எக்ஸாம்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, முக்கியமான மெட்டீரியல்ஸ் குரூப் 4 குரூப் 2க்கான மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எங்கேருந்து எடுக்கிறது, எந்த கொஸ்டின்ஸை எந்த சப்ஜெக்ட்லேருந்து எடுக்கணும், குரூப் 4 ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ நல்லா கவனிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது exam.excelicasacademy.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் சர்வீசஸ், டிஎன் போலீஸ், டிஎன் டெட், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், கரண்ட் அஃபேர்ஸ், தென் ஸ்கூல் லெவல், சிபிஎஸ்சி ஸ்கூல் லெவல், ஸ்டேட், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ், ஃபாரின் எஜுகேஷன், ஸ்கில் ஆப்டிடியூட் அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டிஎன்பிசிக்குள்ளே போனீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏஓ எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம குரூப் 4க்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால நம்ம குரூப் 4 சூஸ் பண்ணிக்குவோம். குரூப் 4 சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டைரெக்டாக டெஸ்ட் சீரியஸ் போயிடலாம். இந்த டெஸ்ட் சீரியஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதில் ஒரு டெஸ்ட் சீரியஸ் லைவில் வந்திருக்கு. மொத்தம் 50 ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். 50 டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும், ஈஸியாக குரூப் 4 எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். இதை இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின், 100 மார்க்ஸ், 90 மினிட்ஸ் உங்களுக்கு டைம். ஸோ இதை போயிட்டு நான் ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்தவொடனே இம்மிடியட்டாக நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் சைன்இன் பண்ண கேட்கும். இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஜஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், சைன்அப் கொடுத்துருங்க. சைன்இன் ஆகிடும். ஆல்ரெடி நீங்கள் சைன்அப் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் சைன்இன் கொடுத்துருங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டுட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. டேரெக்டாக இங்கே போய்டும். இந்த டெஸ்ட் நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணதுனால, ட்ரை பண்ணதுனால இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லுது. நான் புதுசாக ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் 100 கொஸ்டின், மேக்ஸிமம் மார்க் 100, நெகட்டிவ் மார்க் கிடையாது, பாசிட்டிவ் மார்க்ஸ் 1, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். டோட்டல் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் 90 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு கிளாக் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. உங்களுடைய டிஃபால்ட் லாங்குவேஜ் தமிழ். ஸோ உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஆம் ரெடி டு பிகின் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டாப்பில் பார்த்தீங்கன்னா டைம் லெஃப்ட் 1 hour 30 minutes ஓடிட்டுருக்கீங்க. இங்கே இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்கன்றது இந்த இடத்துல காட்டும். அண்ட் மார்க்ஸ், பாசிட்டிவ் எவ்வளோ, நெகட்டிவ் எவ்வளோ, ரெண்டுமே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் விருந்தினர் உபசரிப்பில் குடும்பத் தலைவி பற்றி குறிப்பிடும் நூல் அப்படிங்கிறது எது, அதை நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அந்த ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துறீங்க. இப்போ இந்த ரைட் சைடு பாருங்கள். இந்த பேனலில் நீங்கள் லாகின் பண்ணவர் யாரோ அவரோட நேம் வரும். க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அட்டம் பண்ணிட்டீங்க. ரெட் கலரில் இருக்கிறது ஓப்பன் ஆகிருக்கு பட் நாட் அட்டம்ப்டட். இப்போ சப்போஸ் இது வந்து ஆன்சர் உங்களுக்கு தெரியல, ஆனால் இதை நான் திரும்ப வந்து அட்டன் பண்ணுறேன்னா நீங்கள் ரிவ்யூக்கு டிக் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி ரிவ்யூ டிக் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லோ கலரில் வரும். 98 ஒயிட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 98 கொஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அண்ட் எல்லோ கலரில் டிக் மார்க் விழுந்திருந்தால் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, ரிவ்யூக்கு மார்க் பண்ணியிருக்கீங்க, பட் அது ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டும். இப்போ நான் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ணி காட்டுறேன். நிலவரமணி தமிழ் எந்த மண்டலத்தில் உள்ளது ஜஸ்ட் அட்டன் பண்ணுறேன். நான் ஒரு ரேண்டமாக அட்டன் பண்ணுறேன். இதுதான் சரியான ஆன்சர் அப்படிங்கிறது இல்லை. அரசியல் சட்டத்தில் வழங்கப்படாத அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்படக்கூடாது. துணைவேந்தர் நியமிக்க அதிகாரம் ஆளுநர் முதல் சர்ச்சைக்கு விளைவிக்கும் என குறிப்பிட்டது எந்த ஆணையம். ஸோ ஏதோ ஒரு ஆணையம் நீங்கள் டேக் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு 100 முடிச்சுட்டீங்க. 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் டெஸ்ட் கொடுக்கணும். சப்மிட் டெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே சப்மிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸையும் நீங்கள் எது சப்மிட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே எடுத்துகிட்டு இமீடியட்டாக உங்களுடைய கொஸ்டினை சர்வருக்கு சப்மிட் பண்ணுது. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின் எவ்வளோ 100, ஆன்சர்டு எவ்வளோ 4, நாட் ஆன்சர்டு 1, நாட் விசிட்டட் 95 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டனே பண்ணல. இந்த எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடும். ஓகே ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே திரும்ப ஒரு லாகின் கேட்குது. லாக் அவுட் ஆகிடுச்சு. நான் திரும்ப லாகின் பண்ணிடுறேன். லாகின். ஓகே ஸோ இப்போது நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க,
அது எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, மொத்தம் ஆல் இண்டியா ரேங்கில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, பெர்சன்டேஜ் என்ன, பெர்சன்டைல் என்ன, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ உங்களோட அக்யூரசி என்ன பெர்சன்டேஜ், எவ்வளோ ஆன்சர், எவ்வளோ இன்கரெக்ட், 1 கரெக்ட் 4 இன்கரெக்ட், ஸோ டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ நிமிஷம் எடுத்திருக்கீங்க. இதில் இந்த பார் சார்ட்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக்ஷன் வைஸ் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துறதுனால ஈஸியாக நீங்கள் உங்களுடைய வீக்னஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக மாற்றி கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் ஒரு 50 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணி 50 × 100 கொஸ்டின்ஸ் 5000 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. 5000 கொஸ்டின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஆன்சர் எழுதுறீங்க, தப்பாக இருக்குது, திரும்ப ட்ரை பண்ணுறீங்க, இப்படியே பண்ணி நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுடைய வீக்னஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக மாறிடும். தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஆகிடும். ஈஸியாக குரூப் 4 பிரேக் பண்ணலாம். நல்லா அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலுக்கு. வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் ஏப்ரல் 1 எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு. ஏப்ரல் 1 செகண்ட் டெஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஏப்ரல் 3 தேர்ட் டெஸ்ட், 5th 4th டெஸ்ட், இந்த மாதிரி எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மைண்டில் வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக நம்ம வின் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த சப்ஜெக்டை எந்த புக்கில் படிக்கணும், எப்படி ஈஸியாக நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறது, என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்க போகிறோம். ப்ளஸ் அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் நிறைய நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அதனால் கம்பல்சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.